ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் ஷான். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷெஃப் ஃபுட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் முத்தபாக். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நான் 2 மெத்தடில் செஞ்சுருப்பேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு பால், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகரு. இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிட்டோம். இதை 30 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை செஞ்சு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம இதில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. நம்ம இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கலாம். 2 பிரஸ்ட் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கீமா டைப்பு கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சில்லிஸ்டெல்லாம் உங்களுக்கு இந்த சிக்கன் முட்டை பாக்ஸ் செய்யும்போது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க அதோட ஃப்ளேவருக்காக. ஒரு டொமேட்டோவை சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 சிட்டிகை அளவு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதே போல் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்ல கோட்டிங் ஆகி நல்ல மசாலாலாம் உள்ளே ஏறி சூப்பராக நமக்கு குக் ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்க்கு ஏற்ற சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ட்ரையாக. நம்ம இதை ஆற விட்டுக்கலாம். ஆற வச்சுருவோம். நமக்கு மாவு சூப்பராக ஊறி வந்துருச்சு. சாஃப்ட் டோவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பாலாக இதை பிடிச்சிடலாம். நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாது, நமக்கு தேய்க்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம எல்லா பால்லையும் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. நல்லா 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 முட்டை பீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். அதில் ஃபுல்லாக கோட்டிங்காக வர மாதிரி, சிக்கன் ஃபுல்லாக கோட்டிங்காக வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுப்போம். நமக்கு சாஃப்டான டோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம ஃபைனாக தேய்ச்சிக்கலாம். இது போல் நல்லா ஃபைனாக தேய்ச்சிட்டு எல்லா சைடும் ரவுண்டாக அழகாக நம்ம மேனேஜ் பண்ணி ஃபைனாக தேய்ச்சிக்க வேண்டியதான். சிக்கன் ஆட் பண்ணிப்போம். ஜூலியன் கேரட்டு, மொசரல்லா சீஸு, ஸ்ப்ரிங் ஆனியனு. நம்ம இதை மூடிடலாம். ஸ்டஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அழகாக நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2வது மாடலை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அழகாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இது மேலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இதை இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம 2வது சைடு நல்லா குக் ஆகுது. 2 சைடும் நமக்கு நல்லா குக் ஆகணும். உள்ளதும் அதே போல் நல்லா குக் ஆகணும். அதுக்காக நம்ம சிம்மில் வச்சே செய்யலாம் அடுப்பை. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
2 சைடும் நல்லா குக் ஆகிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ரிமைனிங்கை நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து 2வது மாடலு. நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க சிக்கனை இதில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இந்த டைமில். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், கேரட்டு, மொசரல்லா சீஸு, இதுக்கப்புறம் நீங்கள் மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் மடிச்சுக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிளில் மடிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா வேகும் கிறிஸ்பியாக. இதில் மெயினாக உங்களுக்கு வந்து அவுட்டர் சைடு ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பரட்டி போட்டுக்கலாம். நமக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடலு, இது வந்து 2வது மாடலு. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாடல் பிடிச்சிருந்தா இந்த மாடலில் செஞ்சுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நமக்கு சூப்பராக சிக்கன் முத்தபாக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். வந்து அருமையான முத்தபாக், சிக்கன் முத்தபாக் ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் முத்தாபாக் ரெசிபி ரொம்ப அருமையாக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவங்கள